ஓடுகலையா எங்க ஓடுற அத்தை? எங்க ஓடுற? வலி தாங்க முடியாது ஓடுறேன் அத்தை. இது தவறா? வீட்டுல 1000 சண்டை நடக்கலாம். வீட்டு வெளியே போலாமா? படி தாங்க முடியல அதான் ஓடுனேன். படி தாங்கல? ஆமா. முடியலையா? அத்தை படி தாங்கலாமா? என்ன எப்படி அடிக்கிறீங்களே அத்தை? நான் கேட்கிற தவறாவே எடுத்துக்க மாட்டீங்களே. நான் என்ன தவறு நினைக்க போறேன்? அத்தை இதுவே நான் உங்க பெற்றெடுத்த மகளாக இருந்தா இப்படித்தான் போட்டு போட்டு அடிப்பீங்களா? ஏய் 10 மாசம் பெற்றெடுத்த மகள் தவறு செஞ்சுதானா ஒரு தாய் கேட்க சொல்லியிருப்பான். நீ சொன்னியா? சொல்ல தாய் இல்ல. யார் சொல்ல? அப்ப மாமியார் என்ற சொல்ல மாட்டேன், தாயாக சொல்லிருப்பியா? ஏய் உன் தாய் கிட்ட சொல்லிருப்பியா? சொல்லிருக்க மாட்டியா? உனக்கு எவ்வளோ பேர் இருமா பத்தியா? உனக்கு என்ன இருமா போறியா? எனக்கு அப்படி எல்லாம் இல்ல. உங்களுக்கு தான் அதிகமா ஏறி போய்க்குது. அது அப்படி ஆடுறீங்க. யாருக்கு? எனக்கா? உனக்கு தான். இப்ப நான் தான் ஆடுறேன்னா? ஆமா. யாரும் சொச்சல் பக்கத்துல ஆடுறேன். நீங்க என்ன அடிச்சு அடியாங்க நாட்டு மக்கள் எல்லாம் பார்த்து உங்களுக்கு கேவலமா பேசுறாங்க. எந்த ஆம்பளை பொண்ணு பேசுறாங்க? எனக்கு என்னை பத்தி கேவலமா? என்னத்தான் பேசுறேன் ஜக்கா தரல. சொல்லி குச்சு வந்தியா? நடந்துக்கிற நடப்பு அப்படி இருக்குது. அதை கேட்கறாங்க. யார் வந்துக்கிட்டியா? ஆமா. யார் நானா? ஆமா. நான் வந்துக்கிறேன். சக்கா தெரியல கேவலமா பேசுறாங்க. சொல்லி குத்துட்டு வந்தியா? சொல்லி குத்து வந்தியா? உங்களை பார்த்தா கத்து போறாங்க. யார் என்ன பார்த்தா? 7 பேர் வாங்க. யாரா கடிப்பாங்களா? உனக்கு தேவடியா? நீ ஒன்றில் அது தேவடியா? யாரா கடிப்பாங்களா? ஓடியா? ஓடிக்காது தெரியா? ஓடியா? நான் ஏன் அத்தை ஓடுறேன்? நான் எந்த தவறு செய்யலையே. எந்த தவறு செய்யல. அந்த நோய் எப்படி வந்து கேட்டனே சொன்னியா? சொல்ல இல்ல. யார் சொல்லிட்டா இல்ல? ஏய் அடாத நாய தாய் தந்தை இருந்ததாடா. நல்லது கட்டதா சொல்லி கொடுத்துருப்பா. முடிய தாய் தந்தை இல்லாத பொண்ணை வளர்த்தாம போய்சி அந்த போய்சி மூஞ்சி மகன் கார் துப்புவாங்க ஊர் நாட்டு. வாய மூடுங்க. என்னை பத்தி ஒரு எழுவா பேசுங்க. என் அண்ணனை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமை இல்லைங்க அத்தை. யார் கொடுத்தாங்க? யாரு கொடுத்தாங்க? என்னத்த கொடுத்தாங்க? என் அண்ணனை பத்தி பேசுறதுக்கு. அண்ணனை பத்தியா பேசாதீங்க. உனக்கு அவ்வளவு கோவம் வருது? எனக்கு கோவம் தான் வருங்க. வருமா? ஆமா. யார் வரும்? எப்படி வரும்? எப்படி வரும்? ஏய் உன் தாய் வந்து அந்த வார்த்தை கேட்டியா? கேட்டுதான் இருக்க மாட்டேன். உன் தாய் வந்து கேட்டு ஒரு வார்த்தை கேட்டிருக்க மாட்டேன். அப்ப நானும் கேட்கறியா? நீங்க இழப்புறவா பேசுறீங்களே. என்ன இழுவ பேசுறாங்க? நீங்க பாருங்க. என்னுடைய அண்ணன் இருக்கிறாங்க. ஆமா. என் அண்ணன் ரொம்ப நல்லவர் அத்தை. நல்லவனா? என் அண்ணனை பத்தி யாரு பேசினாலும் கோவம் வரத்தான் செய்யும். எப்படி வரும் உனக்கு கோவம்? ஏன் ஒரு திட்டு தேவடியா? ஏய் என்ன அந்த மூஞ்ச மகர் எங்க நம்ம கண்ணாடி முன்னாடி பார்த்தியா? உன் வயசுக்கு வர அண்ணன் பெருமையத்தை பேசுற. அவ்வளோ கோவம் வருது உனக்கு? அடிக்கிட்டு ஓடி வரேன். வரலாமா? ஒரு மாமியார் வரலாமா? எப்படியா? அப்படியே வெட்டியோட பாடமா போட்டுருவேன். ஏய் உன்னை அடிச்சா கை கால வலிக்குது.
அத்தை என்னது கூடி இப்படி பேசுறாளுக்கு பாரு என்ன என்ன சொன்னீங்க ஓ என்ன சொன்னீங்க குக்காடு சுமர கை கால வலிக்குது எனக்கு அத்தை ஓ என்ன அடிச்சு அடியால உங்களுக்கு கையெல்லாம் வலிக்குதா ஆமா உடனடியா அரண்மனைக்கு போங்க போடா ஒரு பெரிய பாத்திரத்தை வையுங்க அது நிறைய சுடு தண்ணி கொதிக்க 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 காய வையுங்க நல்லா ஆவி பறக்கட்டுன்னு சொல்லி அதுல ஏறி உக்காந்துருங்க அது சரி அப்புறம் மொத்தம் ஏறி உக்காந்தா இப்படிதான் இருப்பேன் நானு ஆத்தாக்கார போய் மேரி வந்து போய் வரோம் நல்லா இருக்கிறீங்க அத்தை எப்படி இது நல்லா இருக்கா 10 போட்டு நல்லா இருக்குது உங்களுக்கு நான் பண்றது அவளுக்கு வச்சுக்கின்னு நம்மள கலாய்க்கிறான் போடுறேன் ஒரு உணவு காத்தாரு நல்லபடி நீ அழகடி ஏய் கடைசி முறையா கேட்கறேன் இந்த நோய் எப்படியோ யாரோ சொல்லிட்டு நீ மாட்டு போயினு மேலே கை வைக்குது எனக்கு கஷ்டமாக வா உன் மருமா போயிட்டா போயிட்டலா போயிட்டா டேய் என்ன இப்பதானே சந்தோஷமா இருக்குது ஐயோ நீ அச்சாடி தாங்க முடியாம ஓடி ஓடி போயிட்டாளா அந்த சனியை மூடி இடம் அந்த குளத்தில கத்தில போய் சாப்பிட்டான் இப்ப போக வேண்டும் எங்க ஒரு நாட்டோட இலவசியை பார்த்து 2ஆம் தடவையா மகன் திருமணம் செய்து வைக்க போறேன் செய்யணும் அப்பா சந்தோஷமான விஷயம் போலாம் கவுந்து போற வயசான அந்த தேவடியா மூஞ்ச மகரே பாத்தியா என்னத்துக்கு பார்த்துட்டா இவ்வளவு நேரம் அது கெட்ட வந்தவனே எனக்கு வாரி அடிச்சுச்சு அம்மாக்கு வயசான காலத்துல ஆத்தி இந்த மாதிரி மூஞ்சி கட்டி பேம்புத்துக்கு தள்ளுறியா கீழே இந்த செத்து புச்சுனா என்ன பண்ணுவேன் என்னடா சொல்ற எங்க அத்தை கீழே வந்து செத்து புச்சியா எங்க அத்தியா இல்ல எங்க அம்மா கீழே வந்து செத்து புச்சுனா என்ன பண்ணுவேன் ஏண்டா அப்படியே எங்க அத்தை எப்ப சாவான்னு கேட்டு சொல்ற ஆமா ஆத்து வாரம் செத்துலான்னுக்குறாங்க அத்தை வாங்க பாவி போன போடா தேவடியா மேல வந்து ஊதுறா படுக்குதாடா முன்னால நில்லு ஆமாடா டேய் பாதுகாப்பாக சரி பையா ஓ என்னைக்குமே நீ அம்மாக்கு நீ தானே பாதுகாப்பு எனக்கு வேற என்ன பண்ணு அவ கிட்ட வந்தா அப்படியே வாரி அடிக்குதுடா ஏமா அந்த மூஞ்சி பார்த்தா என்னமா அது உங்களுக்கு டேய் வாயா சொல்றேன் நான் வர மாட்டேன் ஒரு மாய் மேல வயசாகி போய் கிடக்குது கீழே போய் மூஞ்சி கீழே தள்ளி விடணும் கை கால் வச்சுட்டு யாரு மாமியார் பார்த்த ஒரு அக்கா இருக்குதா அத்தை நான் பாத்துக்கிறேன் உங்களை உடனே போறேன் மார்க்கெட் போய் ஒரு 1/2 கிலோ கோழிக்கறி எடுத்துட்டு வந்து நான் நல்லா சமைச்சு போடுறேன் உங்களுக்கு எந்த கையிலமா இந்த கையில தான் அந்த கையில செய்ய போறா ஏய் நான் நல்லா செய்வேன்டா பையன் ஐயோ கரண்டி கட்டி யூஸ் பண்ணாத வெறும் கையில விட்டு அந்த கையால சேர்னச்சோ வாந்துதுடா ஐயோ பாத்து வந்தா ஐயோ ஐயோ டேய் என்னடா இது ஒரு நிமிஷம் என்னடா இந்த மென்ல நேதியா சியானியா ஏண்டா பெரிய பையா அம்மா என்னத்துக்கு வாங்கி எடுக்கறமா இந்த காலத்துல போய் என்னமா அந்த பாவிய அந்த கையால செஞ்சு போடுறனால அத நச்சு பார்த்தா எனக்கு வாந்தி வந்துச்சா இந்த வயசுல எங்க அம்மா வாந்தி ஐயோ இப்படியே போட்டுன்னு வரத்தலாம் என் மேல தடுவி போடு தடுவேன்னு இரு மென்டலு ஒரு நிமிஷம் இருண்ட தெளுத்து கட்சி போனோம் கிளீன் பண்ணி வரேன் தேரமா நீயே கொடுத்து போல அம்மா போ எதுக்கு வாங்கிட்டா எதுக்கு வாங்கிட்டமா அவன் சொன்னா அது கையால செஞ்சு போடுனால அது நினைச்சு பார்த்தா ஒரே வாந்தி வந்துடா அத்தை வாந்தி எடுக்கிறாங்க அவங்க கைய புடிச்சு பாருங்க பையன் என்னத்துக்கு என் அத்தை மாசம் பாக்குறாங்களான்னு சேரா தான் போச்சு 60 வயசுல அத்தை மாசம் மாதிரி கீக்கு போய் போ ஏய் என்ன ஐயோ ஏமா கத்தறியா என்னதான் பண்ண தாலி அறக்கா என்ன பண்ண கொண்ட என்னத்துக்கு ஐயோ ஏமா கத்துற பாக்குற சாதாரண காரியம் முடிச்சுக்கானா எதுக்கு முயறாங்க உங்களை மருமகளை கொடுமை பண்றேன் நான் அப்படியே கொடுமை இப்ப என்ன பண்ணுகிறீங்க ஐயோ 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 யாருமா சொத்தால் பார்த்தா என்ன அச்சுன்னு சொல்ல யாரும் சொல்ல பார்த்தியா யாருமே சொல்ல மாட்டாங்க தங்கமான மாமியார் உனக்கு பத்தியா நான் அவனை அடிச்சேன்
ஆமா இன்னும் அடி பாவி ஒரு மாமியாரோட பை போறியே இப்படி அடிக்கிறீங்களே கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? என்ன பார்த்தா அந்த வார்த்தை கட்ட என்ன பார்த்தா உங்களுக்கு பாவமா தெரியலையா? பாவமாவா பாவமா தான் இருக்குது அப்ப அந்த நோய் எப்படி சொல்ல பார்க்கலாம். அதுதான் எனக்கு தெரியாதுன்னு சொன்னனே. நான் தெரிந்தால் சொல்ல மாட்டேனா? தெரியாத உண்மை சொல்லு சொல்லு நான் எப்படிங்க சொல்லுவேன்? வாவ் எவ்வளோடா 10 நிமிஷம் ஆகுமா வந்து இதே மாதிரி சொல்லிக்கிட்டா அப்போ கதை தான் எப்போதான் ஓட்டுறது நாங்கள் எப்போதான் போகிறது நாங்கள் என்னதான் பண்ணுறாங்க ஐயா எதுனா ஒன்று சொல்லி நாங்கள் இப்போ நாங்கள் என்ன தான் பண்ணுறதா அப்படி கொஞ்சமாக போய் நின்று உள்ளே போயிட்டா போய் இருக்கிற கதை எப்படி தான் போகிறது அது ஒரு நாட்டு விட்டே வெளியே தத்தனா தள்ளி எடுத்துன்னு போ டைம்லாம் இல்லை அத்தை என்னால எடுக்க முடியாது அத்தை. எடுக்க முடியாது. எடுக்க மாட்டேன். ஐயோ அம்மா அம்மா வாங்க என் நீலி கலர் வேற கடை வச்சுக்கோ. இனிமேல் கூட நாட்டு பக்கம் வேகமா தலை வச்சு பார்க்க கூட உன்னை அப்படியே பார்த்தேன் கை தண்ணி கால் தண்ணி கட்டி கடைசிடுவேன். உயிர் கூட மகனோட காதலிச்சா அப்பேற்பட்ட மகனே நீ வேலை சொல்லிட்டு நான் எங்கேயாச்சும் போறவன போயிட்டான். இனிமேல் கொண்டு என் மகன் இல்லாத அரண்மனையில் நானும் இருக்க போதில்லை. என் மகனை தேடி போக போறேன். நாட்டு பக்கம் வரக்கூடாது வரக்கூடாது. தெய்வமே இந்த பாவிய பாருங்கள் தாயே. இந்த பாவினா யாருக்குமே எந்த தீங்கு நினைக்கவில்லை அம்மா. ஐயா இந்த பாவியை பார்த்து உங்களால் முடிந்த வரை உதவி செய்யுங்கள் தாயே. உங்கள் இளைத்து நாடு வருகின்ற நம்ம தாங்களால் முடிந்த வரை உதவி செய்யுங்கள். கண்ணுறக்கம் பாராம கஞ்சி தண்ணி இல்லாம பால் ஒரு ஊட்டி வளர்த்த அம்மா தியாகத்துக்கு முன்னாலே தெய்வம் எல்லாம் சும்மா. ஓ தியாகத்துக்கு முன்னாலே தெய்வம் எல்லாம் சும்மா.
காலடி மண்ணுக்கு முன்னால தெய்வம் எல்லாம் சும்மா உன்னப்பட வார்த்தை இல்லை அம்மா காலடி மண்ணுக்கு முன்னால தெய்வம் எல்லாம் சும்மாட்டு தலைமையில தண்ணி கூட தான் இருக்கும் சும்மாட்டு தலைமையில தண்ணி கூட தான் இருக்கும் அம்மாவும் இடுப்பு மேல அப்ப கூட நான் இருப்பேன் சும்மாட்டு தலைமையில தண்ணி கூட தான் இருக்கும் அம்மாவும் இடுப்பு மேல அப்ப கூட நான் இருப்பேன் என்ன சுமையா நினைக்காம ஒரு சுகமா நினைச்சேன் என்ன சுமையா நினைக்காம ஒரு சுகமா நினைச்சேன் உன்னோட மடி மேல தலை சாய்க்க வேணும் அம்மா அப்படியே செத்திடலாம் அந்த நேரம் தோணும் அம்மா உன்னோட மடி மேலே தலை சாய்க்க வேணும் அம்மா அப்படியே செத்திடலாம் அந்த நேரம் தோணும் அம்மா சிப்பிக்குள்ளே முத்த போட என்ன வச்சு காத்தவழி அப்புறாணி மனச வச்சு அன்ப மட்டும் பூத்தவழி முன்னெழுத்து மந்திரமே அம்மா அம்மா முன்னெழுத்து மந்திரமே அம்மா அம்மா பாதம் தொட்டு வணங்குறேனே அம்மா பாதம் தொட்டு வணங்குறேனே அம்மா அம்மா பொல்லாத ஊருக்குள்ள நாம் பிழைக்க வேணும்னு பொல்லாத ஊருக்குள்ள நாம் பிழைக்க வேணும்னு அம்மா நீ நெதந்தோறும் சோழவட சொல்லி வளர்த்த பொல்லாத ஊருக்குள்ள நாம் பிழைக்க வேணும்னு அம்மா நீ நெதந்தோறும் சோழவட சொல்லி வளர்த்த குஞ்சி பறவை போல இருந்து சிறகாடி வந்து குஞ்சி பறவை போல இருந்து சிறகாடி முளைச்ச உன்னோட மடிமேலே தலை சாய்க்க வேணும் அம்மா அப்படியே செத்திடலாம் அந்த நேரம் தோணும் அம்மா உன்னோட மடிமேலே தலை சாய்க்க வேணும் அம்மா அப்படியே செத்திடலாம் அந்த நேரம் ஆராரிராரோ ஆராரிராரோ ஆராரிராராரிரோ ஆரிராரிரோ ஆராரிராராரிரோ எப்படியோ இந்த வீதியாக சென்று பிச்செடுத்து விட்டேன் அது தெரிகிறது கடைசி வீதி அங்கு சென்று பிச்செடுக்க வேண்டும் அம்மா வருகின்றேன் தாய் என் தங்கையை அரண்மனையிலே திருமணம் செய்து வைத்திருக்கின்றார் என் தங்கை ஆனந்தமாக அரண்மனையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் ராஜபோகத்தோடு வாழும் என் ஆறுயிர் தங்கை அபிராமியை முதல் முறையாக பார்க்க போகின்றேன் திருமணம் நடந்த நாள் முதல் இது நாள் வரை அவளை பார்க்கவே இல்லை முதல் முறையா பார்க்கிறேன் சந்தோஷமா போய் தங்கச்சி பார்க்க போறேன் அபிராமி அம்மா யாருமா அது போற வழியில நிக்கிற தயவு செஞ்சு கொஞ்சம் வழி விடுமா நான் என் தங்கச்சி பார்க்கலான்னு அண்ணா இந்த தங்கச்சி உங்களுக்கு யாருன்னு தெரியவில்லையா இந்த தங்கச்சி நீங்க மறந்து விட்டீங்க அண்ணா அண்ணனா நானா பாவம் யாரோ அண்ணனை தொலைச்சிட்டு இருக்கிறா போல இருக்குது தவியா தவிக்கிறா அம்மா உங்க அண்ணன் எங்கேயாவது இருப்பாரு தேடி பாரு தேடி பாரு நான் என் நாட்டு இளவரசியை பார்க்கணும்னு சந்தோஷமா போறேன் தங்கச்சி ராஜபோகத்தோட வாழ தயவு செஞ்சு கொஞ்சம் வழி விடுமா அண்ணா என்னுடைய
அண்ணா, நான் வேற யாரும் இல்லை அண்ணா. இந்த பாவி தான் நான் குடும்பத்தை அண்ணா, நான் வாழ்ந்த போது நான் நல்லா இருக்கும் போது என்ன வந்து பார்க்கலையா அண்ணா? என்னுடைய வாழ்க்கையெல்லாம் இப்படி ஆகிட்ட பிறகு பாதியில வந்து பார்க்கலையா அண்ணா? நான் நல்லா இருந்த போது என்ன பாவி நீங்க வந்து பார்த்துக்க கூடாத ஒரு முறை அண்ணா. அன்று நாள் முதல் பெற்ற தாயின் முகத்தையே மறந்து நின்றேனே. இப்படி என்னை தவிர்க்க விட்டாயே அபிராமி. தங்கச்சிலையாக உன்னழகை ரசித்தேனம்மா, மலர் போல உன் உருவம் வரைந்தேனம்மா. உனக்காக உயிர் வாழும் துணை நானம்மா, உனக்காக உயிர் வாழும் துணை நானம்மா. எனக்காக பிறந்தாயே தங்கா நீதானம்மா. என்னை யார் என்று நீ பார்க்கிறாய், இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய். நான் அவள் பேரை தினம் பாடும் குயில் அல்லவா, என் பாடல் அவர் தந்த மொழி அல்லவா. என்னை யார் என்று நீ பார்க்கிறாய். கூட வராத நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. கோவில் சிலையான உன் தெய்வம் பேசாதம்மா, சரகான மலர் மீண்டும் மலராதம்மா. கோவில் சிலையான உன் உருவம் பேசாதம்மா, தருகான மலர் மீண்டும் மலராதம்மா. கோவில் சிலையான உன் தெய்வம் பேசாதம்மா, சரகான மலர் மீண்டும் மலராதம்மா. கனவென்னும் தேரேறி பறந்தாயம்மா, கனவென்னும் தேரேறி பறந்தாயம்மா, கனவென்னும் தேரேறி பறந்தாயம்மா. காற்றோடு காற்றாக கலந்தாயம்மா. என்னை யார் என்று நீ பார்க்கிறாய். பிரமே, எந்தன் மனக்கோவில் சிலையா வளர்த்தேனம்மா, மலர் போன்ற உன்னழகை மறைந்தேனம்மா. எங்கள் மனக்கோவில் சிலையாக வளர்த்தேனம்மா, மலர் போலே உன் உருவம் வரைந்தேனம்மா. எந்தன் மனக்கோவில் சிலையாக வளர்த்தேனம்மா, மலர் போன்ற உன்னுருவம் மறைந்தேனம்மா. கனவென்னும் தேரேறி பறந்தாயம்மா, கனவென்னும் தேரேறி பறந்தாயம்மா, கனவென்னும்
காக்கு முத்தல் போல் காத்து வந்தேனே, ஒரு சின்ன ஈயரும்பு கடிக்காமல் சின்னஞ்சிறு குழந்தையிலிருந்து பெற்ற தாயும் தந்தையுமாக இருந்து இருவருக்கும் பார்த்து வந்தேனே. அப்படி இருக்கும்போது உனக்கு இப்பேற்பட்ட நோய் வர என்னமா காரணம்? அண்ணா, என்னை பார்த்து என்ன கேள்வி கேட்டீங்க? அபிராமி, உனக்கு இந்த நோய் உண்டான காரணம் என்னன்னு மட்டும் என்கிட்ட சொல்லுமா. இந்த உலகத்துல வைத்தியர் எந்த மூலையில இருந்தாலும் சரி, உடனே சென்று அந்த வைத்தியரை அழைத்து வந்து என் உயிரை கொடுத்தாவது உன் உயிரை நான் காப்பாற்றுமா. என்னுடைய அண்ணன் என்னிடத்துல எதையோ கேட்க போற நினைச்சேன். இந்த வியாதி எப்படி வந்ததுன்னு கேட்கிறாரு. என்னால எப்படி சொல்ல முடியும்? அண்ணா, என்னம்மா ஏன் பயப்படுற? நான் இருக்கிற வரைக்கும் நீ எதுக்குமே கவலைப்படாத. நான் உன்னை காப்பாத்துறேன். அந்த நோய்க்குண்டான காரணத்தை மட்டும் என்கிட்ட சொல்லுமா. அண்ணா, இந்த தங்கச்சிக்கு நீங்க எது ஒன்னாலும் கேளுங்கள, நான் சொல்றேன். இந்த பாவிக்கு இந்த வியாதி எப்படி வந்ததுன்னு மட்டும் என்கிட்ட இதுக்கு மேலகிட்ட கேட்காதீங்கண்ணா. என்னால சொல்ல முடியாது அண்ணா. அபிராமி, என்னை கோவப்படுத்தாத. இதனால் வரையில் உன்னை ஒருபாடு நான் திட்டியது கிடையாது, கை நீட்டி அடித்தது கிடையாது. முதல் முறையா என்னை கோவப்பட வைக்கிறேன். அபிராமி, அண்ணா சொல்ல முடியுமா முடியாதா? அண்ணா, இங்க பாருங்க, நீங்கள் எத்தனை முறை கேட்டாலும் சரி, இதே இடத்துல நான் வெட்டி போட்டாலும் சரி, சத்தியமா சொல்றேன், எனக்கு சொல்ல முடியாது முடியாது. அபிராமி, இதனால் வரையில் ஒருபோதும் என்னை எதிர்த்து பேசுறது கிடையாது. முதல் முறையாக முடியாது. விட்டு போயிடாத அண்ணா. அவரு என்ன பார்த்து சிரிக்கிறேன்? நானா லூசா? நானே என்ன பார்த்து சிரிக்கிறேன்? நீ ஏன்டா என்ன பார்த்து லூசாடா? நீ யாரு கல்யாணம் தெரியல. என்னடாச்சு உனக்கு? ஏன்டா இப்படி மாத்தி மாத்தி பேசுற? அண்ணாவா? ஆமா. நானா? நீதான். பலின்னு விட்டுருவான். ஐயோ, யாரு போய் அண்ணான்னு? நீங்க தான். வீட்டுல
வீட்டில் நலங்கு வச்சாங்களே வரும்போது மூஞ்சி கழுவின மாட்டேன் பார்க்குற குழந்தைங்களாம் பயங்கரம் போட்டு ஆளு மூஞ்சி டேய் என்னடாச்சு உனக்கு ஏன்டா இப்படி மாத்தி மாத்தி பேசுற? பார் பொல்லாத கோவம் வந்துடும். நடிக்க வேண்டாம்டா, ஏன்டா அப்படி பண்ற? எனக்கு இருப்பது நீ ஒரே ஒரு உறவு மட்டும்தான். பலின்னு வச்சிருவான். அடிய யார் நீ? நான் தான்டா உருண்டு பிடித்தாங்க சாபிராமிடா. யாரா? நான் தான். நீயா? அசுக்கு புத்துக்க உன் தங்கச்சி ஏமாத்தலான்னு பாக்குறேன்னா என் தங்கச்சி அழகா இருப்பா, நீ லூத்து மேய்க்கிறியே. இல்லை நான் இல்லையா? கிட்ட வா. என்ன நல்லா பாருடா, உன் தங்கச்சி தான்டா. நீ என் தங்கச்சி இல்ல, யாரு? என் அத்தை பொண்ணு. கன்ஃபார்ம் தாமா இது? மயிலாட், நீ என் அத்தை பொண்ணு கண்மணின்றது என் மனசுக்குள்ள தெரிஞ்சு. டேய், நான் உன் அத்தை பொண்ணு கண்மணி இல்லடா, உன் உடன் பிறந்த தங்கை, ஒரே ஒரு தங்கை நான் தாண்டா அபிராமிடா. ஏன்டா என்ன சாவடிக்கிற? இது ஒண்ணுமே தெரியல பாத்துக்க. சின்ன வயசுல நம்ம 2 பேரும் லவ் பண்ணியிருந்தோமே பால்வாடியில, ஞாபகம் உங்களுக்கு? ஐயோ, ஏன்டா இப்படி மாத்தி மாத்தி பேசிய உயிரை வாங்குற? ஞாபகம் வரல உனக்கு? வரலடா. நான் உனக்கு ஞாபகம் வர மாதிரி நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன். எப்படி சொல்லுவேன்? சின்ன வயசுல இருக்கு ஐ லவ் யூ சொன்னல நானா? நான் எப்படா உனக்கு சொன்னேன்? அந்த ஆயா எந்த ஆயா? பால்வாடியில முட்டை குத்தாப்பா வெள்ளை மட்டும் நீ எடுத்துட்டு அதே மஞ்சள் ஏமாத்தின்னு ஓடனே அப்பனா தெரியல உங்க. நான் என்ன பண்ணுறது மாட்டேங்கிறேன். தங்கச்சி பண்றா, மொட்டன்றா, மஞ்சக்கருன்றா, என்னடா கதை? ஞாபகம் ஒரு மாதிரி சொல்றது. எப்படி சொல்லு பார்க்கலாம். பாரு கொஞ்சம் எடுத்துருக்கா. ஹலோ 1 2 3 4 5 6. ஹலோ நீ கூவாத, நான் கூறேன். பூ காமியா? வண்ண மலர் சோர என் வாசலில்